சார் தான் உன் கதையில நீ ஹீரோ, ஆனா என் கதையில நான் வில்லன்டா. பாவம் பக்கத்து வீட்டுக்காரன், அவன்கிட்ட கோழியை காணவனு காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எங்க தெரிய போகுது நம்ம வீட்டு குழம்புலதான் குறிக்குதுன்னு. இன்னைக்குன்னு பார்த்து குழம்பு வாசம் பக்கத்து தெரு வரைக்கும் அடிக்குது. எஜிஜோ அத்தாடி, என்ன நம்மளை பார்த்துக்கிட்டே வரான், கண்டுபிடிச்சிட்டானோ? நைஸா கிளப்பிடும்டா. யோ, எனக்கு 1 லட்சம் பணம் வேணும். 1 லட்சமா? ஏண்டி? மேல படிக்கலான்னு இருக்கேன். பரவாயில்ல, நீ கீழே உட்காந்து படி. யோ, நான் மேற்படிப்பு படிக்கணும். என்ன திடீர்னு? படிச்சு வேலைக்கு போகணும். வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும். சம்பாரிச்சு நல்ல இடம் வாங்கணும். இடம் வாங்கி ஒரு கோழி பண்ணை வச்சு செட்டில் ஆகணும். ஆடா மாங்கா மடச்சி, இப்பவும் கோழி பண்ணை தானே வச்சிருக்கேன். ஏங்க, எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சது உங்களுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கும் உங்களுக்கு ஆக்கி கொட்டுறதுக்கும் தானா? என்னால இதுக்கு மேல இந்த வேலையில செய்ய முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி மேடம் எந்த கம்பெனில வேலை செஞ்சீங்க? நான் எந்த கம்பெனில வேலை செஞ்சேன்? படிச்சு முடிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே. கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? எங்க அப்பா அம்மா. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது யாரு? நானு. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு அந்த இடத்துல யார் சொல்லியிருக்கணும்? நானு. அப்ப தப்பு யார் மேல? என் மேல. ஏந்தி போடு, ஏந்தி போ போ. ஏங்க, எனக்கு ஒரு ஆசை, அத மட்டும் நீங்க நிறைவேற்றிட்டீங்க, உங்களுக்கு நான் 1 லட்ச ரூபா தரேன். அப்படியா? நிறைவேற்றலாம். என்ன ஆசை? எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா வேணும். எனக்கு இந்த கோழியோட முட்டையை எடுத்து கொடுங்களேன். என்ன ஏமா எடுக்க சொல்ற? இந்த கோழி கொத்துற கோழியான்னு தெரிஞ்சுக்கதான். சரி, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். சரிங்க. ஏங்க, செலவு காசு கொடுத்துட்டு போங்க. காசு கொடுத்தா செலவு பண்ணிடுவேன், வேணாம். அப்பா இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க அம்மா வேலை செய்ய வேண்டியதா இருக்கு சாமி. ஏம்பல, என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆண்களுக்குமே தனக்கு வரப்போற பொண்ணுக்கு முடி நீளமா இருக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பாக்கிறது என்னமோ வாய் நீளமான பொண்ணு தான். இப்ப எப்படிங்க இருக்கு தலைவலி? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்பனாச்சும் என் அருமை புரியுதா? நான் இல்லைன்னா இதெல்லாம் யாரு பண்ணுவா உனக்கு? நீ இல்லைன்னா எனக்கு ஏமா அந்த தலைவலி வரப்போகுது? சோலி முடிச்சு. தென்மலை மட்டும் இல்ல, தெக்க பூரா என் பேருங்க. என்ன வருது பாக்குற? நீ பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் நான் பேசிட்டு இருக்கேனா? நேற்று அப்பத்தான் உன் வீரத்தை பத்தி அவ்வளவு சொல்லிச்சே. ஆட்டியா இது பத்திரம். ஜோசியக்காரர் சொன்னா ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஆனா ஆடி முடிஞ்சு ஆவணியே பிறந்துருச்சு, இன்னும் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் காணாமே. நீ சரியான ஆம்பளையா இருந்தா ஒண்டி கொண்டு எங்க மாமா கட்டுனடா. அவர்கிட்ட நீ லெஃப்ட் அடி வாங்கிருக்கியா? மாமா குட்டு குடுன்னு ஓடி போய் அவனை புடலில் ஒரு அடி அடிங்க மாமா. மாமா, இனிமே இந்த பையன் இந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சா உனக்கு தான் விழும். அது ஏன் அவன் அடிக்க கூடாதா? சரியான லூசு கிழவனா இருக்கானே. அவன் அடிச்சு அவன் திருப்பி அப்பீர்வான்ல. தக்காளி கொடுங்க. தக்காளி வேணுமா? இந்தா. அண்ணாச்சி 1 கிலோ போட்டுருங்க அண்ணாச்சி. நாயா, நீ வாங்கி தின்னது 25 ரூபா தக்காளி நாயா. மீதி 5 ரூபா நீ எனக்கு தரணும். போ. இன்னும் 1 கிலோ போடணுமா? ஏங்க, சமையல் என்ன பண்ணட்டும்? என்ன பண்ணலான்னு இருக்க? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்றேங்க. சப்பாத்தி செய். ஒரு 10 நிமிஷம் இருங்க, செஞ்சு கொண்டு வரேன். ஏங்க ஏங்க ஏங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கார் வாங்கி இருக்காங்கங்க. சரி, அதுக்கு என்னப்ப? நீங்க தானே வயிறு எரிஞ்சா சொல்ல சொன்னீங்க. யாரு போன்ல? பக்கத்து வீட்டு ஆன்ட்டி தாங்க. என்னவா? தடவையா புடவை கட்டுறாங்களாம், புடவை கட்டவே வர மாட்டேங்குதான். அதான் உதவிக்கு என்னை கூப்பிட்டாங்க, புடவை கட்டி விடுன்னு. சரி, நான் போறேன். வேலைக்கு நேரமாச்சு, நான் போறேன்னு சொன்னேன். சரி சரி. ஓடி ஓடி உழைக்கணும், கடங்காரனுக்கு எல்லாம் கொடுக்கணும். நான் உன்னை கேட்பேன், கரெக்டா சொல்லுவியா? என்ன சொல்லு? எங்க வீட்ல இன்னைக்கு என்ன டிஷ் சொல்லு பாப்போம். இவ ஒருத்தி அடிக்கிற வெயில்ல என்ன பிரியாணியா? இல்ல, டாடா ஸ்கை.
எப்பாடே பக்கத்து கொள்ளையில சோளம் போட்டாச்சு, இப்பதான் குருத்து வருது, அறுத்து போட்டுறாதீங்க. கருத்து போதும், நிறுத்துறா. உன்னை பெரட்டி விடுவேன். இனிமே அந்த பக்கம் யாரும் போக கூடாது. அவன் கொல்ல அவன் போடுவான், உனக்கு என்னடி? நல்லா கொத்து, அவன் மொத்துவான். ஒன்னதாண்டி. நாங்க போய் கொத்திட்டு வரோம், மயிலு மேல பழிய போடு. உனக்கு முதல்ல குழிய போட்டு வரண்டா. இதெல்லாம் சதிடா. அது உன் விதிடா. ஏண்டி நைட்டு எள்ளுல எலி மருந்து கலந்து வச்சிருந்தா காணும்? யோ, அத எலி திங்கவே இல்லையா, அதான் வேஸ்டா போக கூடாதுன்னு கோழி கிட்ட போட்டேன். அறிவு கட்டவல, கோழியை எள்ளு திங்க வச்சு எமன்கிட்ட அனுப்பி வச்சுடி. எலி மருந்து தின்னா எலி தானே சாவும், கோழி எப்படி சாவும்? ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஏங்க, அப்பா ஊர்ல இருந்து வராராம், வரும்போது ஏதோ வாங்கிட்டு வரணுமான்னு கேக்குறாரு. ஒண்ணு வேணாம், அவர் ஏற்கனவே இங்க ஒண்ணு விட்டு போயிட்டாரு, அதை மட்டும் வந்து எடுத்துட்டு போக சொல்லு. அப்பா இங்க என்னமோ விடணு. அப்பா நீங்க வரும்போது ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரி வைக்கிறேன். யோ, என் ஃப்ரெண்ட் என்னைய பண்ண? நான் ஒன்றும் பண்ணலையே. அப்புறம் எதுக்கு அவ அழுதுட்டு போறா? வீட்டுக்கு வந்தவங்களை நல்லா பார்த்துக்கணும் நீ தானே சொல்லியிருக்க. ஆமா. இப்போ நீ டீ குடிச்சிட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, நீ என்ன சொல்லுவ? வாங்க டீ சாப்பிடலான்னு சொல்லுவேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, அப்போ என்ன சொல்லுவ? வாங்க சாப்பிடலாம். உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது நான் படுத்திருந்தேன். ஏண்டி இப்ப எதுக்கு மாவு பக்கத்துல நின்னுகிட்டு வேப்பிலை உருவிக்கிட்டு இருக்க? மாவுல வேப்பிலை போட்டு அரைச்சாதான் நோய் நொடி எதுவும் வராதா, உடம்புக்கு ரொம்ப நல்லதா, அதுக்குதான். உடம்புக்கு ரொம்ப நல்லது. தோசை சாப்பிடும் போது தோசை கசக்குமே. கசக்கட்டும், அப்பதான் நீ தோசை கம்மியா சாப்பிடுவ, அதுக்குதான் இந்த பிளான். போ. இவ்வளவு பிராங்கா சொன்னதுக்கு நன்றி. உங்க போன் நல்லா இருக்கு. போனா 10,000 ரூபாய் கொடுத்து என்னுடைய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு. உங்க நெக்லஸ் கூட அழகா இருக்கு. இதுவும் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாரு, 1 லட்சம் ரூபாய் கொடுத்து. உங்க ஹஸ்பண்ட் அழகா தான் இருக்காரு. அவரை 15 லட்சம் ரூபாய் கொடுத்து எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. அட என்னடா இது, பாக்குறவன் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாம் உனக்கு எப்படா கல்யாணம் கேட்கிறானுங்களே தவிர ஒரு பொண்ணு இருக்கே பேசி முடிச்சிருவாம்னு எவனுமே கேட்க மாட்டானுங்களே. வெளியே போயிட்டு வரேன். எங்க பசங்க கிரிக்கெட் ஆட கூப்பிட்டாங்க, அப்படியே விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு வந்துடுறேன். அதான் உங்க ஃப்ரெண்டு கூட ஜாலியா பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு. ஆனா கட்டுன பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை உட்காந்து பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்ல, அதானே? சரி இங்க வா வா உக்காரு. இப்ப சொல்லு. போவேணா. ஏங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. தேங்க்ஸ். சரி பிறந்தநாளுக்கு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போட போறேன். 1000 பேத்துக்கா? அவ்வளோ பணம் வச்சிருக்கீங்களா? கேட்டரிங் வேலைக்கு போறேன்னு சொல்ல வந்தேன்.